என் பெயர் தீபா. நான் மிகவும் இளமையாகவும் அழகாகவும் படித்தவளாகவும் இருந்தேன். என் திருமண வாழ்க்கை மிகவும் நன்றாக போய்க் கொண்டிருந்தது. என் கணவர் நல்ல வேலையில் இருந்தார். அவர் நகரத்தில் வேலை செய்தார். என் மாமியார் வீட்டில் என் கணவரை தவிர அவரது அம்மா அப்பாவும் இருந்தார்கள். எங்கள் திருமண வாழ்க்கையில் 1 வருடம் கடந்துவிட்டது. நான் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றெடுத்தேன். எங்கள் வீடு முழுவதும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. எங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக போய்க் கொண்டிருந்தது. ஆனால் சிரித்து விளையாடும் எங்கள் குடும்பத்திற்கு திடீரென சீரழிவு ஏற்பட ஆரம்பித்தது. என் மகளுக்கு 8 வயது இருக்கும்போது என் கணவருக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு அந்த இடத்திலேயே இறந்து விட்டார். எங்கள் வீட்டின் அனைத்து செலவுகளும் என் கணவரின் வருமானத்தில் தான் நடந்தன. இப்போது எங்கள் வீட்டில் பணப்பிரச்சனைகள் வர ஆரம்பித்தன. என் மாமனார் ஒரு முடிவெட்டுபவராக இருந்தார். அவர் சம்பாதிக்கும் பணம் மிக குறைவாகவே இருந்தது. ஆனால் இப்போது என் கணவரின் மறைவுக்கு பிறகு வீட்டில் பணத்தட்டுப்பாடு உட்பட பல கஷ்டங்கள் வந்தன. வாழ்க்கை எப்படியோ போய்கொண்டிருந்தது. என் மாமனார் முன்பே மக்களுக்கு முடிவெட்டி கொண்டிருந்தார். ஆனால் அவர் இப்போது ஒரு புதிய வேலை ஒன்றை செய்ய ஆரம்பித்தார். அவர் கிராமத்து பெண்களுக்கு முடிவெட்டுவது என்ற பெயரில் நள்ளிரவில் அவர்களை மாடிக்கு அழைத்து செல்ல ஆரம்பித்தார். இப்படி நடப்பது பல வருடம் சென்றது. என் மாமனாரின் இந்த செயலை நான் இப்போதுதான் சில நாட்களாக கவனித்துக் கொண்டிருந்தேன். ஏனென்றால் அவர் நள்ளிரவில் மாடிக்கு செல்லும் போது நானும் என் மகளும் தூங்கிக் கொண்டிருப்போம். ஒரு நாள் நள்ளிரவில் நான் அவரை மாடிக்கு செல்வதை பார்த்தேன். நள்ளிரவில் அவர் மாடியில் என்னதான் செய்கிறார் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். அடுத்த 2 நாட்களுக்கு பிறகும் என் மாமனார் நள்ளிரவில் மாடிக்கு செல்வதை நான் கவனித்தேன். அன்று இரவு மாடிக்கு சென்று என் மாமனார் என்ன செய்கிறார் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் மெதுவாக படிகளில் ஏறினேன். இரவின் இருள் அதிகமாகிக் கொண்டிருந்தது. மாடியில் இருந்து லேசான வெளிச்சம் மட்டுமே தெரிந்தது. என் மாமனார் பற்றி அறிந்து கொள்ளவும் அவர் நள்ளிரவில் மாடியில் என்ன செய்கிறார் என்பதை கண்டறியவும் இன்று இரவு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் மாடிப்படியில் என் மாமியார் அவரை காவல் காத்து கொண்டிருந்ததை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். அதனால் நான் எப்படி மெதுவாக மாடிக்கு சென்றனோ அதே போல திரும்பவும் இறங்கி வந்து விட்டேன். ஏனென்றால் படிக்கட்டுகளில் என் மாமியார் நின்று கொண்டிருந்தார். பின்பு ஒரு நாள் என் மாமனார் ஒரு இளம்பெண்ணை தன்னுடன் மாடிக்கு அழைத்து சென்றதை கண்டேன். அப்போது அவர் கையில் முடிவெட்டும் கருவிகளும் இருந்தன. அநேகமாக அவர் அந்த பெண்ணுக்கு முடிவெட்டதான் போயிருக்க வேண்டும். ஆனால் ஒரு அழகான இளம் பெண்ணை நள்ளிரவில் மாடிக்கு அழைத்து சென்று ஏன் முடிவெட்ட வேண்டும் என்பது எனக்கு புரியவில்லை. இதன் பின் ஒவ்வொரு முறையும் என் மாமியாரின் காவல் காப்பு மிகவும் இறுக்கமாக இருந்தது. அதனால் என்னால் படிக்கட்டுகளை நோக்கி போக முடியவில்லை. சில சமயங்களில் எனக்கு என் மாமியாரை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கும். அவர் எப்படி தன் கணவனை ஒரு கன்னி பெண்ணுடன் இரவின் தனிமையில் தனியாக விடுகிறார் என்று ஆச்சரியமடைந்தேன். ஒரு நாள் என் மாமியார் எங்கே போனார் என்றே தெரியவில்லை. அதனால் நான் சுலபமாக படிக்கட்டுகள் வரை சென்று விட்டேன். என் மாமனார் சற்று நேரத்திற்கு முன்புதான் கிராமத்தின் புதிதாக பருவமடைந்த வனிதா என்ற பெண்ணை மாடிக்கு அழைத்து சென்றிருந்தார். இப்போது அவர் 1 மணி நேரத்திற்கு பிறகும் கீழே வரவில்லை. என் மாமனார் முன்பெல்லாம் இப்படி செய்ததில்லை. அவருக்கு இப்போது என்ன ஆனது என்று தெரியவில்லை. அந்த 1 மணி நேரத்தில் என் மாமனார் அந்த பெண்ணுடன் என்னென்ன செய்வார், மாடியில் என்னென்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள நான் மிகவும் ஆவலுடன் இருந்தேன். என் மாமனார் தன் கடையில் மக்களுக்கு முடிவெட்டும் போது ஒரு நாளும் இப்படி எதுவும் செய்வதில்லை. ஆனால் இப்போது அவருடைய வேலையும் வேலை செய்யும் முறையும் என்னை மிகவும் குழப்பியது. இந்த இரவில் அவர் பருவமடைந்த பெண்களுக்கு மட்டுமே ஏன் முடிவெட்டுகிறார்? அதுவும் நள்ளிரவில் தனியாக மாடியில் ஏன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என் மாமியாரும் மாடிக்கு போக மாட்டார். அந்த பெண்ணின் குடும்பத்தாரும் அவளுடன் மேலே செல்ல அனுமதிக்கப்படுவதில்லை. நான் இப்போது பாதி படிகள் ஏறிவிட்டேன். என் மாமனார் இன்று வனிதாவுடன் என்ன செய்ய போகிறார் என்ற மர்மம் விலகப் போகிறது என்று நினைத்தேன். அப்போது திடீரென்று பின்னால் இருந்து என் மாமியார் வரும் சத்தம் கேட்டு நான் படிக்கட்டுகளிலிருந்து இறங்க வேண்டியதாயிற்று. எப்போதும் மெதுவான மெல்லிய குரலில் பேசும் என் மாமியாரின் கடுமையான குரலை கேட்டது இதுதான் முதல் முறை. அவர் குரலை கேட்டு எனக்கு உயிரே போய்விட்டது போல இருந்தது. நான் திரும்பி பார்த்தபோது அவர் என் பின்னால் நின்று கொண்டிருந்தார். என் கையை பிடித்து என்னை படிக்கட்டுகளில் இருந்து வேகமாக கீழே இழுத்து வந்தார். அவர் என்னை சபிக்கப் போகிறார் என்பது போல இருந்தது அவரது பார்வை. கோபத்துடன் என் கையை பலமாக பிடித்தபடி நீ எங்கே போகிறாய் என்று கேட்டார். நான் தடுமாறிக்கொண்டு அம்மா, எனக்கு கீழே மூச்சு திணறல் ஏற்பட்டது, அதனால் தான் மாடிக்கு போக போனேன் என்று சொன்னேன். என் பதிலை கேட்ட என் மாமியார் என் மீது கத்தத் தொடங்கினார். கத்திக்கொண்டு இன்று வனிதா முடியிறக்க வந்திருக்கிறாள் என்பது உனக்கு தெரியாதா? பிறகு நீ எப்படி மாடிக்கு போக நினைத்தாய்? உன் மாமனாரின் வேலையை நீ நிறுத்த நினைக்கிறாயா? உன்னையும் உன் மகளையும் உன் மாமனார் தான் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் என்பது உனக்கு தெரியாதா? உன் கணவர் இறந்த பிறகு
உன் மாமனார் தான் உங்கள் இருவரின் எல்லா பொறுப்புகளையும் தன் தலை மீது சுமந்துள்ளார். ஆனால் நீயோ அவர் வேலையை பின்தொடர்கிறாய். உன் மாமனார் வேலை செய்யும் போது யாரும் குறுக்கிடுவதை விரும்புவதில்லை. அதனால் தான் நான் கூட ஒருபோதும் வேலை செய்ய முயற்சிப்பதில்லை. இதற்கு பிறகு நள்ளிரவில் நீயும் போகக்கூடாது. மேலும் நீ உன் அறையை விட்டு வெளியே வருவதை நான் பார்க்கக்கூடாது என்று சொன்னார். நான் என் மாமியாரின் பேச்சை கமுக்கமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். என் மாமனார் தான் என் வயிற்றையும் என் மகளின் வயிற்றையும் நிரப்புகிறார் என்று அவர் சுட்டிக்காட்டியதாலும் என் கணவர் இப்போது உயிருடன் இல்லை என்பதாலும் நான் மௌனமானேன். ஏனென்றால் என் மாமனாரை கண்டாலே எனக்கு பயம். என் கணவர் உயிரோடு இருந்தபோது கூட தன் தந்தையுடன் குறைவாகவே பேசுவார். இப்போது என் மாமனாரின் இந்த குழப்பமான செய்கையால் நானும் மிகவும் கஷ்டப்பட்டேன். இந்த நிலையில் என் மாமனாரும் மாமியாரும் என்னிடம் மேலும் கோபப்பட்டால் என் பிரச்சனைகள் மேலும் கூடும். நான் உடனடியாக என் மாமியாரிடம் மன்னிப்பு கேட்டேன். இன்றுக்கு பிறகு நான் அப்படி ஒரு தவறை செய்ய மாட்டேன் என்று சொன்னேன். என் மாமியார் என்னிடம் உன் அறைக்கு சென்று படு, உன் மகள் எழுந்துவிடக்கூடாது என்று சொன்னார். நான் என் அறைக்கு சென்றேன். அறைக்கு வந்த பிறகு என் மனதில் இதே சிந்தனைதான் ஓடியது. என் மாமனார் ஏன் இவ்வளவு தனிமையை விரும்புகிறார்? அவர் தன் வேலையில் 3வது நபர் இருப்பதை ஏன் விரும்புவதில்லை? முன்பெல்லாம் அவர் தன் கடையில் பகிரங்கமாக முடிவெட்டுவார். அங்கே நிறைய பேர் வருவார்கள். இப்போது ஏன் அவரால் 2 பேருக்கு மேல் தாங்க முடியவில்லை என்று தெரியவில்லை. முன்பெல்லாம் என் மாமனார் ஒருபோதும் தனிமையையோ அல்லது யாரும் வந்து போவதையோ பற்றி கவலைப்படவில்லை. இப்போது என் மாமனார் வேறு விதமான முடிவெட்டுபவராக மாறிவிட்டார். என் மாமனார் என் மகளிடம் குறைவாகவே பாசம் காட்டினார். மற்ற தாத்தாக்கள் தங்கள் பேர குழந்தைகளிடம் கொஞ்சி விளையாடுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் என் மாமனார் என் மகளுக்கு கட்டுப்பாடுகளையே விதித்தார். ஒவ்வொரு விஷயத்திலும் என் மகளிடம் இப்போது உன் அப்பா இல்லை, அதனால் நீ என் பொறுப்பு என்று சொல்வார். என் மகளுக்கு அப்போது 8 வயதுதான் ஆகியிருந்தது. இவ்வளவு சின்ன வயதிலேயே என் மாமனார் தன் பேத்தியை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டார். அவர் என் மகளை ஒரு இளம் பெண்ணை போல கட்டுப்படுத்தினார். நானும் என் மகளும் அவர் அனுமதி இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம், அல்லது வேறு யாருடைய வீட்டிற்கும் போக கூட நினைக்க மாட்டோம். என் மகளை பள்ளிக்கு அழைத்து செல்லும் வேலையையும் என் மாமனாரே செய்தார். சில சமயங்களில் எனக்கு என் மாமியார் வீட்டின் மேல் அவ்வளவு கோபம் வரும். எப்படியாவது இந்த வீட்டை விட்டு என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று என் மனம் ஆசைப்படும். ஆனால் இந்த வீட்டை விட்டு என்னால் வெளியேற முடியாது. ஏனென்றால் என் அம்மா தான் எனக்கு திருமணம் செய்து வைத்தார். என் திருமணத்திற்கு பிறகு அவரும் இந்த உலகை விட்டு போய்விட்டார். என் திருமணத்திற்கு முன்பே அவர் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். இப்போது எனக்கு யாரும் இல்லை. யாரிடம் சென்று என் துக்கத்தை பகிர்ந்து கொள்ள முடியும்? மாதத்தில் 2 அல்லது 3 முறை என் மாமனார் இரவில் வேலை செய்வார். அந்த பெண்களுக்கு முடிவெட்டுவார். அதுவும் அவர் எங்கள் வீட்டின் மாடியில் தான் வேலை செய்வார். மற்ற நேரங்களில் அவர் வீட்டிலேயே இருக்க ஆரம்பித்து விட்டார். இப்போது அவர் கடைக்கும் போவதை குறைத்து விட்டார். எப்போதும் என்னையும் மகளையும் கண்காணித்துக் கொண்டே இருப்பார். என் கணவர் இறந்ததிலிருந்து வீட்டின் எல்லா பொறுப்புகளும் என் மாமனாரின் தோள்களுக்கு வந்துவிட்டன. இதனால் தான் என் மாமனார் என் மகளிடம் முழு உரிமையை காட்டினார். என் மாமனார் மாமியார் திருமணமாகி நீண்ட காலம் ஆகியிருந்தது. ஆனாலும் என் மாமியார் தன் கணவரை கண்டால் பயந்து நடுங்குவார். அவர் எதற்கோ பயப்படுவது போல தெரிந்தது. ஆனால் நான் அதிகம் சிரித்து பேசும் பெண். நான் என் மாமனாரிடம் பேச முயற்சிப்பேன். ஆனால் என் மாமனார் எப்போதும் கோபமாகவே இருப்பார். அதனால் தான் என்னால் அவரிடம் அதிகம் பேச முடியவில்லை. நான் என் மாமியாரிடம் பல விஷயங்களை பேசுவேன். என் மாமியார் என் எதிரில் கத்துவதை பார்த்தபோது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் என் மாமனாரின் முன் என் மாமியார் நடுங்குவார். திருமணம் ஆனது முதல் அவர் தன் கணவரை நேருக்கு நேர் பார்த்து கூட பேசியதில்லை என்று நான் பார்த்திருக்கிறேன். மாறாக அவர் கட்டளைகளுக்கு மௌனமாக தலை வணங்குவார். எப்படி இருந்தாலும் எனக்கு என் மாமனாரை கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. ஏனென்றால் அவர் காரணமாக என் மகளின் குழந்தை பருவம் இளம் பெண்களை போல சென்றது. என் மாமனாரின் வேலை பற்றிய உண்மை என் மகளுக்கும் இப்போது தெரிய தொடங்கிவிட்டது. ஏனென்றால் அவள் வளர்ந்து வருகிறாள். அது அவளுக்கும் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பித்திருக்கிறது. தன் தாத்தா என்ன வேலை செய்கிறார் என்று அவள் கேட்கிறாள். சில சமயங்களில் அவள் என்னிடம், அம்மா, தாத்தா ஏன் பெண்களுக்கு மட்டுமே முடிவெட்டுகிறார் என்று கேட்பாள். ஆனால் என் மாமனார் பருவமடைந்த பெண்களுக்கு மட்டுமே முடிவெட்டுகிறார் என்பதையும் நான் கவனித்தேன். இந்த விஷயம் எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இது தெரிந்ததில் இருந்து இதை பற்றி தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்கு மேலும் மேலும் அதிகரித்தது. என் மாமனார் ஏன் இப்படி செய்கிறார்? பல முறை நான் என் மாமனார் ஒரு பெண்ணுக்கு முடிவெட்டுவதை பார்க்க நினைத்தேன். ஆனால் அவரது முறையே முற்றிலும் வேறாக இருந்தது. அவர் நள்ளிரவில் பருவமடைந்த பெண்களை வீட்டிற்கு அழைத்து அவர்களை தன்னுடன் மாடிக்கு அழைத்து சென்று அங்கே முடிவெட்டுவார். கிராமம் முழுவதும் என் மாமனார் முடிவெட்டும் பெண்ணின் நிலைமை
மிகவும் அழகாக இருக்கும் என்று பிரபலமாக இருந்தது. இப்படியே பல காலம் சென்றது. ஆனால் என்னால் உண்மையை தெரிந்து கொள்ள முடியவில்லை. என் மாமனார் கிராமம் முழுவதும் பிரபலமாகிவிட்டார். என் மாமனார் முடிவெட்டும் பெண்ணின் விதியும் பிரகாசிக்கும் என்று கேள்விப்பட்டேன். திருமணத்திற்கு பிறகு அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல மாமியார் வீடு கிடைக்கும். மேலும் அவள் திருமணத்திற்கு பிறகு ஒரு நல்ல வாழ்க்கையை நடத்துவாள். அதனால் மக்கள் தங்கள் இளம் பெண்களை மகிழ்ச்சியுடன் என் மாமனாரிடம் முடிவெட்டி கொள்ள அனுப்பி வைப்பார்கள். அதனால் தங்கள் மகளின் விதி மாறும் என்று நம்பினார்கள். ஆனால் என் மாமனாரிடம் முடிவெட்டுவதால் ஒரு பெண்ணின் விதி எப்படி மாறும், அதுவும் நள்ளிரவில் தனியாக என்பது எனக்கு புரியாத புதிராக இருந்தது. பல முறை நான் இந்த உண்மையை அறிய முயற்சித்தேன். என் மாமனார் எப்படி முடிவெட்டுகிறார், ஏன் நள்ளிரவில் மாடி கலைத்து செல்கிறார்? ஆனால் ஒவ்வொரு முறையும் என் மாமனார் ஒரு பெண்ணுக்கு முடிவெட்ட மாடிக்கு அழைத்து செல்லும் போது என் மாமியார் படிகளில் காவல் காக்க ஆரம்பித்து யாரையும் மாடிக்கு அனுப்ப மாட்டார். ஒரு நாள் எங்கள் அண்டை வீட்டில் வசிக்கும் ஒரு பெண் பருவமடைந்தாள். கிராமத்தின் மற்ற பெண்களைப் போலவே அவளையும் என் மாமனாரிடம் அழைத்து வந்தனர். நான் இதை கண்டவுடன் மகிழ்ச்சி அடைந்தேன். சரி, இவள் அண்டை வீட்டு பெண்தான். மறுநாள் காலை நான் அவள் வீட்டிற்கு சென்று அவளிடம் பேசினால் என் மாமனார் அவளுடன் மாடியில் என்ன செய்தார், எப்படி முடிவெட்டினார் என்று தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் மறுநாள் நான் திருட்டுத்தனமாக அண்டை வீட்டிற்கு சென்று அந்த பெண்ணுடன் பேச முயற்சித்த போது அவள் முற்றிலும் மௌனமாக இருந்தாள். அவளது அம்மாவும் எனக்கு எதுவும் சொல்ல தயாராக இல்லை. நான் கேள்வி கேட்டபோது அந்த பெண் பதிலளிக்கவில்லை. நான் அவர்கள் வீட்டில் இருந்த நேரம் முழுவதும் எவ்வளவு துடிப்பான கலகலப்பாக சிரிக்கும் பெண்ணுக்கு திடீரென என்ன ஆனது என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவளது அம்மாவும் எனக்கு எதுவும் சொல்லவில்லை. வீட்டிற்கு சென்று நான் இதை பற்றியே யோசிக்க ஆரம்பித்தேன். இங்கே என்ன நடக்கிறது? அந்த பெண்ணும் அவள் அம்மாவும் எனக்கு ஏன் எதுவும் சொல்ல தயாராக இல்லை? அப்போது என் மகளும் என்னுடன் வந்திருந்தாள். அவள் அம்மா, கயல் அக்கா ஏன் இவ்வளவு மௌனமாக இருந்தார்கள்? நீ கேட்டதற்கு கூட ஏன் பதிலளிக்கவில்லை என்று கேட்டாள். நான் என் மகளிடம், மகளே, அவள் வளர்ந்து விட்டாள். இப்படிப்பட்ட பெண்களிடம் நிறைய மாற்றங்கள் வரும். அதனால் தான் அவள் தன் அம்மா சொல்வதை கேட்டு மௌனமாக இருந்திருப்பாள். இப்போது அவளுக்கு தலையில் முடியும் இருக்காது. அதனால் தான் வெட்கப்படுகிறாள் போல என்று சமாளித்தேன். என் பதிலை கேட்டு என் மகள் ஆறுதல் அடைந்தாள். என் மகள் அண்டை வீட்டில் உள்ள கயலின் தங்கையுடன் விளையாட போவாள். ஆனால் 15 வயதான கயல் இப்போது மிகவும் வித்தியாசமாக தெரிந்தாள். என் மகள் பள்ளியில் உள்ள எல்லா பிள்ளைகளும் கயலை கேலி செய்கிறார்கள் என்று சொன்னாள். அதனால்தான் அவள் வெட்கத்தால் இவ்வளவு மௌனமாக இருக்கிறாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவள் மௌனத்தின் பின்னால் உள்ள ரகசியம் என்னவென்று எனக்கு தெரியாது. இந்த சம்பவம் நீண்ட காலம் தொடர்ந்த போது நான் திருட்டுத்தனமாக மாடிக்கு போக பல முறை முயற்சித்தேன். ஆனால் ஒவ்வொரு முறையும் என் மாமியார் குறுக்கே வந்து விடுவார் அல்லது என்னை கண்டித்து அனுப்பிவிடுவார். பல முறை என் மகளை மாடியில் என்ன நடக்கிறது என்று பார்க்க அனுப்பினேன். ஆனால் என் மாமியார் என் மகளையும் கண்டித்து அனுப்பிவிடுவார். என் மகளிடம், நீ உன் தாத்தாவின் வேலையில் தலையிடாதே. உன் அப்பா இறந்த பிறகு உனக்கும் உன் அம்மாவுக்கும் உன் தாத்தா தான் அடைக்கலம் கொடுத்துள்ளார். உன் எல்லா செலவுகளையும் அவர்தான் ஏற்கிறார். உன் தாத்தா உன்னை திட்டினாலும் பொறுத்துக்கொள், ஏனென்றால் அவர் நமக்கு நல்லதுதான் நினைப்பார் என்று சொல்வார். ஆரம்பத்தில் என் மாமியாரின் இந்த பேச்சுக்கள் எனக்கு புரியவில்லை. ஆனால் சில சமயங்களில் நானும் யோசிப்பேன், நான் ஒரு விதவை பெண், என்னை கேட்க யாரும் இல்லை. என் மாமனார் மாமியார் தவிர இந்த உலகில் எனக்கும் என் மகளுக்கும் வேறு ஆதரவு யாரும் இல்லை. என் பெற்றோர்கள் இறந்து விட்டனர். கிராமத்தில் என் சொந்தக்காரர்கள் யாரும் இல்லை. எல்லோரும் நகரத்தில் வசிப்பார்கள். என் பெற்றோருக்கு பிறகு யாரும் என்னை திரும்பி பார்க்கவில்லை. என் நலனை கூட கேட்கவில்லை. இந்த நிலையில் என் மாமனார் மாமியார் தான் எல்லா நேரத்திலும் என்னுடன் இருந்தனர். நான் என் மகளை என் ஆதரவில் வளர்க்க விரும்பினேன். அவளை படிக்க வைத்து வெற்றிகரமானவளாக ஆக்க விரும்பினேன். நான் எவ்வளவு காலம் என் மாமனாரின் வருமானத்தை நம்பி இங்கு இருக்க முடியும்? நான் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஏனென்றால் கிராமத்தில் பெண்கள் வேலை செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை. அதனால் தான் நான் அமைதியாக வீட்டிலிருந்து என் மாமனாரின் வருமானத்தில் என் மகளை படிக்க வைத்தேன். என் மகளுக்கு படிக்க மிகவும் ஆர்வம் இருந்தது. நான் அவளிடம், நீ என் மகள், நீ என்னுடனேயே இரு. நீ ஒருபோதும் எனக்கு சுமையாக இருக்க மாட்டாய். நான் இருக்கும் வரை உனக்கு எதற்கும் குறைவு இருக்காது என்று சொல்வேன். நான் என் மகளை அதிகம் நேசித்தேன். என் கணவர் இறந்த பிறகு என் மாமியார் எனக்கு மாப்பிள்ளை தேடினார். ஆனால் நான் திருமணம் செய்ய விரும்பவில்லை. நான் மறுத்துவிட்டேன். இதனால்தான் நான் என் மாமனார் மாமியார் பேச்சை கேட்க வேண்டியதாயிற்று. கிராம மக்கள் அனைவரும் என் மாமனாரை மரியாதையுடன் நடத்தினார்கள். ஏனென்றால் கிராமம் முழுவதும் என் மாமனாரின் சொல் மதிப்பாக இருந்தது. அவர் கிராம பஞ்சாயத்துகளுக்கும் போவார். என் மாமியார் இதில் அன்பு ஒளிந்திருக்கிறது என்று சொன்னார். நான் இதை யோசிக்கும் போது எனக்குள்ளும் ஒரு நல்ல உணர்வு இருந்தது. என் மாமனார் மாமியார் ஆதரவு எங்களுக்கு இல்லை என்றால்
இன்று நானும் என் மகளும் இந்த கிராமத்தில் ஆதரவற்ற வாழ்க்கையை நடத்த வேண்டியிருக்கும். இதையெல்லாம் யோசித்துக் கொண்டு நான் என் மாமனாரின் வேலையில் தலையிடக்கூடாது என்று நினைத்தேன். அந்த இரவுக்கு பிறகு நான் மாடிக்கு போவதை பற்றி ஒருபோதும் யோசிக்கவில்லை. நான் பயந்தேன். என் மாமியார் என் மாமனாரிடம் என் மீது புகார் கொடுத்தால் நானும் என் மகளும் எங்கே போவோம்? என் மாமனாரின் வேலை முன்பை போலவே போய்கொண்டிருந்தது. எப்போதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது ஒரு மாதத்தில் 3-4 முறை ஏதோ ஒரு பெண் பருவமடைந்து எங்கள் வீட்டிற்கு வருவாள். என் மாமனார் அவளை மௌனமாக தன்னுடன் மாடிக்கு அழைத்து செல்வார். என் மாமியார் படிக்கட்டுகளுக்கு அருகிலேயே இருப்பார். 1 மணி நேரத்திற்கு பிறகு அந்த பெண் மாடியில் இருந்து திரும்பி வருவாள். அவர் போன நீண்ட நேரத்திற்கு பிறகு என் மாமனார் கீழே வருவார். அவர் மிகவும் சோர்வாக இருப்பார். இந்த விஷயம் எனக்கு எப்படி தெரிந்தது என்றால், ஒரு நாள் இரவு நான் ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணீர் குடிக்க சமையலறைக்கு சென்றபோது என் மாமனார் படிக்கட்டில் இருந்து இறங்குவதை பார்த்தேன். அப்போது அவருடைய நிலை மிகவும் மோசமாக இருந்ததை நான் கவனித்தேன். என் மாமனார் மூச்சு இழைக்க வந்தார். அவர் மிகவும் கடினமான வேலை செய்துவிட்டு வந்தது போல இருந்தது. என் மாமனார் எப்போதும் கருப்பு நிற குர்தா அணிந்துதான் பெண்களுக்கு முடிவெட்ட மாடிக்கு செல்வார். ஆனால் அவர் கீழே இறங்கும் போது அவருடைய உடைகள் மாறி இருக்கும். அவர் மாடிக்கு போகும்போது அணிந்திருந்த ஆடைகள் அவர் உடலில் இருக்காது. மாறாக அவர் வேறு ஆடைகளை அணிந்து கீழே இறங்குவார். அவர் நடுங்கிக் கொண்டும் சோர்வாகவும் படிக்கட்டுகளில் இருந்து இறங்கினார். அவர் மிகவும் களைத்து போயிருந்தது போல இருந்தது. அவரால் நடப்பதே கஷ்டமாக இருந்தது. பிறகு எனக்கு ஞாபகம் வந்தது. என் மாமனார் ஒரு பெண்ணுக்கு முடிவெட்டும் போது நாள் முழுவதும் தன் அறையில் பூட்டிக் கொள்வார். என் மாமியாருக்கு கூட அறைக்குள் போக அனுமதி இல்லை. அவர் மிகவும் சோர்வடைந்து விடுவார். பிறகு நாள் முழுவதும் அறையை விட்டு வெளியே வரமாட்டார். அப்போது அவர் நடப்பதை பார்த்தால் வயலில் ஏர் உழுது விட்டு வருவது போல தெரிந்தது. என் மாமனாரை பார்த்தவுடன் நான் மறைந்து கொள்வேன். என் மாமனார் தன் அறைக்கு சென்று விடுவார். வழக்கம் போல மற்றொரு நாள் என் மாமியார் அறைக்கு வெளியே படுத்திருந்தார். என் மாமனார் அறையை பூட்டிக் கொண்டு உள்ளே தூங்கிக் கொண்டிருந்தார். என் மகளுக்கு பள்ளி விடுமுறை என்பதால் அவள் விழித்து எழுவதை பற்றி கவலை இல்லை. அப்போது நான் ஏதோ வேலை விஷயமாக சமையலறைக்கு சென்றபோது என் மாமியார் திருட்டுத்தனமாக கண்ணீர் விடுவதை பார்த்தேன். நான் என் மாமியாரை இப்படி அழுவதை முதல் முறையாக பார்த்தபோது நான் உடனடியாக ஓடி சென்று அவரிடம், அம்மா, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். என் பதிலை கேட்ட என் மாமியார் சீக்கிரமாக தன் சேலையால் கண்ணீரை துடைத்து கொண்டு, இல்லை மருமகளே, நான் எங்கே அழுகிறேன்? உனக்கு என்ன வேண்டும் என்று சொல் என்றார். என் மாமியார் அழுது கொண்டிருந்தார் என்று எனக்கு நன்றாக தெரியும். இந்த விஷயம் எனக்கு வருத்தம் அளித்தது மட்டுமல்லாமல் நான் மிகவும் கவலை அடைந்தேன். என் மாமியார் இப்படி திருட்டுத்தனமாக அழ வேண்டியதற்கு என்ன காரணம்? இப்போது எனக்கு என் மாமனார் மீது வெறுப்பு வர ஆரம்பித்தது. அநேகமாக என் மாமனார் தான் என் மாமியார் திருட்டுத்தனமாக கண்ணீர் விட காரணம் என்று நினைத்தேன். அன்றைய தினத்திலிருந்து நான் என் மாமனார் மாமியாரை கண்காணிக்க ஆரம்பித்தேன். என் மாமனாரும் மாமியாரும் ஒரு பெண்ணுக்கு முடிவெட்டிவிட்டு படிக்கட்டுகளில் இருந்து கீழே வரும்போது அவர்கள் முகத்தில் சோர்வின் அறிகுறி தெளிவாக காணப்பட்டது. மறுநாள் என் மாமியார் திருட்டுத்தனமாக அழுது கொண்டிருப்பதை பார்ப்பேன். இப்படியே நாட்கள் மெல்ல மெல்ல கடந்து சென்றன. என் மகளும் இப்போது வளரத் தொடங்கிவிட்டாள். ஒரு நாள் என் மாமியார் என் மகளின் நெற்றியில் முத்தமிட்டார். கிராமத்து பெண்களைப் போல உன் தாத்தாவின் கைகளால் உன் விதியும் பிரகாசமடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். என் மாமியாரின் இந்த பேச்சை கேட்டவுடன் எனக்கு உயிரே போய்விட்டது. என் மாமியார் என் மகளுக்கும் முடிவெட்ட என் மாமனாரிடம் ஒப்படைக்கப் போகிறாரா? மற்ற கிராமத்து பெண்களைப் போல என் மகளும் எல்லோரின் கேலிக்குள்ளாக வேண்டும் என்று நினைத்து நான் கவலையடைந்தேன். இதை கேட்டதும் என் மகள் அழுது கொண்டே தன் அறைக்குள் ஓடிவிட்டாள். நானும் அவள் பின்னாலேயே அறைக்குள் சென்றேன். அவள் என் முன் கைகூப்பி நின்று கொண்டு, அம்மா, நான் எந்த சூழ்நிலையிலும் முடியிறக்க விரும்பவில்லை என்று சொன்னாள். நானும் இதை விரும்பவில்லை. அதே நேரத்தில் என் மாமியாரும் என் அறைக்குள் வந்து விட்டார். அவர் என் மகளிடம், உன் தாத்தாவினால் எப்படி கிராமத்து பெண்களின் விதி மாறுகிறது என்பது உனக்கு தெரியாதா? உன் தாத்தா இதுவரை யாருக்கு முடிவெட்டினாரோ அவர்களுக்கு சில நாட்களில் கோலாகலமாக திருமணம் நடந்தது. அதுவும் ஒரு நல்ல இடத்தில். கிராம மக்கள் சும்மாவா தங்கள் மகள்களை உன் தாத்தாவிடம் ஒப்படைக்கிறார்கள்? அதனால் அவர்களால் உன் தாத்தாவிடமிருந்து பலன் பெற முடியும் போது நம் வீட்டில் உள்ளவர்கள் ஏன் பெறக்கூடாது? நீ எங்கள் வீட்டு பெண்தான் என்று சொல்லும் போது நான் என் மாமியாரிடம் மறுப்பு தெரிவித்தேன். ஆனால் என் மறுப்பையும் மீறி என் மாமியார் என் மாமனாரை அழைத்தார். என் மாமனாரிடம், இன்று இரவு நீங்கள் உங்கள் பேத்திக்கு முடியிறக்க வேண்டும் என்று சொன்னார். இதை கேட்ட என் மாமனாரின் முகத்தில் கலக்கம் தெரிந்தது. நம் பேத்தி கூட பருவமடைந்து விட்டாளா என்று கேட்டார். என் மாமியார் சிரித்து கொண்டே, ஆம், இப்போது நம் பேத்தியின் முறை. நான் அவளுக்கு கோலாகலமாக ஒரு நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைப்பேன். அவள் தலைமுடியில் நீங்கள் கை வைத்தால் மற்ற கிராமத்து பெண்களைப் போல அவள் விதியும் பிரகாசமடையும் என்று சொன்னார்.
இதை சொல்லிவிட்டு என் மாமியார் என் மகளை என் மாமனாருடன் மாடிக்கு அனுப்பிவிட்டார். என் மகளை தடுக்க நான் மிகவும் முயற்சித்தேன். ஆனால் என் மாமியார் கட்டாயமாக என் மகளை மாடிக்கு அழைத்து சென்றுவிட்டு திரும்பி வந்து விட்டார். நான் என் மாமியாரின் முன் கைகூப்பி நின்று கொண்டு என் மகளுக்கு முடி வெட்ட வேண்டாம் என்று மன்றாடினேன். என் மகளும் மிகவும் அழுது கொண்டிருந்தாள். ஏனென்றால் அவள் மொட்டை அடிக்கப்படுவதை விரும்பவில்லை. நான் என் மகளை பற்றி மிகவும் கவலை அடைந்து கொண்டிருந்தேன். என் மாமியார் என்னை தேற்றினார். அழுவதால் எந்த பயனும் இல்லை. உன் மகளின் நன்மையை பற்றி யோசி. உன் மகளுக்கு ஒரு நல்ல குடும்பத்தில் திருமணம் நடந்தால் உன் கணவரின் ஆத்மாவிற்கு சாந்தி கிடைக்கும். அதுவும் அவரது ஒரே மகளின் வாழ்க்கை பிரச்சனை என்று சொன்னார். நான் என் மாமியாரிடம் இதெல்லாம் கற்பனை பேச்சுக்கள், நான் இந்த விஷயங்களை நம்பவில்லை என்று சொன்னேன். சிறிது நேரத்திற்கு பிறகு என் மகள் அழுது கொண்டே வந்து என்னை கட்டி கொண்டாள். நான் பார்த்தபோது என் மகளின் முடி அப்படியே இருந்தது. இதை பார்த்தவுடன் என் மாமியாரின் முகத்தில் கலக்கம் தெரிந்தது. அவள் முடி வெட்டப்படவில்லை, அது சரியாக இருந்தது. நான் என் மகளை அறைக்குள் அழைத்து சென்று உள்ளிருந்து கதவை பூட்டிக் கொண்டேன். நான் என் மகளிடம், உன் தாத்தா உன்னுடன் என்ன செய்தார் என்று கேட்டேன். என் மகள், தாத்தா முதலில் தன் கருப்பு நிற குர்தாவை அணிந்தார். பிறகு என் முன் வந்து உட்கார்ந்தார். தாத்தா என் அருகில் வந்தபோது எனக்கு உயிரே போய்விட்டது. பிறகு தாத்தா என் தலையில் கை வைத்தவுடன் என் கண்களில் இருந்து கண்ணீர் வர ஆரம்பித்தது. அம்மா, அப்போது எனக்கு மூச்சு திணறுவது போல இருந்தது. ஆனால் அப்போது தாத்தாவின் கண்ணீர் என் கன்னங்களில் விழுந்ததை நான் உணர்ந்தேன். அதனால் நான் ஆச்சரியமடைந்தேன். தாத்தா, ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டேன். சில வினாடிக்கு பிறகு தாத்தா என்னை விட்டு விலகினார். அவர் கண்கள் சிவந்திருந்தன. அவர் முகம் கண்ணீரால் நனைந்திருந்தது. பிறகு தாத்தா என்னிடம் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னார். அதை கேட்டவுடன் நான் திடுக்கிட்டேன் என்று சொன்னாள். தாத்தா என்னிடம், என் மகளே, நான் உனக்கு முடிவெட்ட மாட்டேன். நான் உனக்கு எந்த தவறும் செய்ய மாட்டேன். நீ என் ரத்தம், நீ என் ஒரே மகனின் நினைவு சின்னம் என்று சொன்னார் என்றாள். அம்மா, தாத்தாவின் பேச்சுக்கள் எனக்கு புரியவில்லை. ஆனால் தாத்தாவின் வார்த்தைகள் என்னை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது என்று என் மகள் சொன்னாள். நான் தாத்தாவிடம், நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டேன். தாத்தா என்னிடம் திரும்புமாறு சொன்னார். நீ உன் அம்மாவிடம் திரும்பி செல். உன் அம்மாவிடம் உன் தாத்தா உன் முடி வெட்டவில்லை என்று சொல் என்றார். நான் ஓடி உங்களிடம் வந்தேன் என்றாள். என் மகளின் எல்லா பேச்சுகளையும் கேட்டவுடன் நான் மிகவும் ஆச்சரியமடைந்தேன். நான் என் மாமனாரின் அறையை நோக்கி சென்றேன். என் மகளும் என்னுடன் வந்தாள். நான் என் மாமனாரின் அறைக்கு சென்றபோது என் மாமனார் என் மாமியாரின் காலை பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தார். மேலும் என் மாமியாரிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தார். என் மாமியாரும் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார். இதை பார்த்தவுடன் நானும் கவலையடைந்து, அவர்களிடம் என்ன பிரச்சனை, எனக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் இருவரும் இவ்வளவு நேரம் ஒருவருக்கொருவர் அருகில் உட்கார்ந்து ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன். என் மாமனார் என் கண்களிலும் என் மகளின் கண்களிலும் கண்ணீரை கண்டவுடன் அவர் என் அருகில் வந்து, இன்று நான் உனக்கு உண்மை ஒன்றை கூற விரும்புகிறேன். ஒரு ரகசியத்தை வெளியிட விரும்புகிறேன். அநேகமாக இதை கேட்டா உன் ஆன்மா நடுங்கலாம் என்று சொன்னார். என் மாமனார் அழுது கொண்டே என்னிடம், பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் இந்த கிராமத்தின் தலைவரின் சிறப்பு முடிவெட்டுபவராக இருந்தேன். நான் தலைவருக்கு மட்டுமே முடிவெட்டுவேன். கிராமத்து தலைவர் மிகவும் மோசமானவன் மற்றும் அவனது பழக்கம் எனக்கு சற்றும் பிடிக்கவில்லை. ஆனால் நான் இந்த வேலையை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். பிறகு ஒரு நாள் கிராமத்து தலைவர் என்னை வேலையிலிருந்து நீக்கிவிட்டு எனக்கு ஒரு புதிய வேலையை ஒப்படைத்தார். ஆனால் அவர் என்னிடம் சொன்ன வேலையை எனக்கு செய்ய பிடிக்கவில்லை. அதனால் நான் அவர் வேலையை விட்டுவிட்டேன். அதன் பிறகு நான் கிராமத்தில் எனக்கென்று ஒரு கடை ஆரம்பித்தேன். அப்போது என் மகன் நன்றாக சம்பாதித்ததால் எனக்கு அவ்வளவு பிரச்சனை இல்லை. ஆனால் தலைவர் கடைக்கும் வந்து என்னை கஷ்டப்படுத்துவான். அந்த வேலைக்கு என்னை சம்மதிக்க வைக்க விரும்பினான். ஆனால் நான் ஒருபோதும் அவனது வெறுக்கத்தக்க வேலைக்கு உடந்தையாக இருக்க விரும்பவில்லை. பிறகு ஒரு நாள் என் மகன் இந்த உலகை விட்டு சென்று விட்டான். வீட்டின் எல்லா பொறுப்புகளும் என் தலை மீது வந்துவிட்டன. அப்போது தலைவர் என் வாழ்க்கையை கஷ்டமாக்கி விட்டான். எப்படியாவது நான் அவன் பேச்சை கேட்டு அவன் சொல்வதை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். ஆனால் நான் மிகவும் சுயமரியாதை உள்ளவன். அவன் பேச்சை கேட்க விரும்பவில்லை. நான் அவன் வேலையை விட்டுவிட்டு என் கடை ஆரம்பித்த போது அவன் அங்கே வந்தும் என்னை தொந்தரவு செய்வான். என் மகனுக்கு நல்ல வேலை இருந்தது. அவன் வருமானத்தில் வீட்டில் எல்லா செலவுகளும் சுலபமாக நடந்தன. அதனால்தான் தலைவர் தொந்தரவு செய்த போதும் நான் என் மனதில் எந்த சுமையையும் வைக்கவில்லை. ஆனால் என் மகன் இறந்த பிறகு வீட்டில் பிரச்சனைகள் வர ஆரம்பித்தன. எனக்கு ஒரே ஒரு வழிதான் சரி என்று பட்டது. நான் தலைவரிடம் தோல்வியடைந்து அவன் வேலை செய்ய ஒப்புக்கொண்டேன். தலைவர் கிராமம் முழுவதும் என் கையில் அதிக மாயாஜாலம் உள்ளது. நான் யாருக்கு முடிவெட்டினாலும் அவர்களின் விதி பிரகாசமடையும் என்று பிரபலப்படுத்தினான். அது மட்டுமில்லாமல் கிராமத்து தலைவரின் நிலமும் செழிப்படைய ஆரம்பித்தது.
இது நான் அவர் தலைமுடியில் கை வைத்ததால் தான் நடந்தது என்று பிரபலப்படுத்தினான். கிராமத்து மக்கள் எல்லோரும் படிக்காதவர்கள் மற்றும் நேர்மையானவர்கள். அவர்களுக்கு கிராமத்து தலைவரின் ஒவ்வொரு பேச்சும் சரியாகத்தான் இருக்கும் என்று நம்புவார்கள். அதனால் தலைவர் இந்த விஷயத்தை பற்றி அதிகமாக பேசியதால் கிராம மக்கள் கண்மூடித்தனமாக அவர் பேச்சை நம்ப ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு அவர் கிராமத்தில், நான் பருவமடைந்த எந்த பெண்ணுக்கு முடி இறக்குகிறனோ அவளது விதி மாறிவிடும், அவளுக்கு ஒரு நல்ல இடத்தில் திருமணம் நடக்கும் என்று பரப்பினார். அவர் ஏன் இதையெல்லாம் செய்கிறார், ஏன் இந்த வேலையை என்னிடம் செய்ய வைக்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அவர் எனக்கு லட்சக்கணக்கான ரூபாய் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்தார். நான் இந்த கிராமத்தில் புதிதாக பருவமடையும் பெண்களுக்கு முடியிறக்க வேண்டும் என்று சொன்னார். நான் என் வீட்டு பிரச்சனைகளை கண்டு பண ஆசையில் வந்துவிட்டேன். நான் தலைவரின் பணத்தை எடுத்துக்கொண்டு இந்த வேலையை செய்ய ஆரம்பித்தேன். இதில் தவறு எதுவும் இருக்காது என்று நினைத்தேன். பிறகு கிராம மக்கள் இதை நினைத்து கொண்டு தங்கள் புதிதாக பருவமடைந்த மகள்களை என்னிடம் அழைத்து வர ஆரம்பித்தார்கள். அதனால் அவர்களின் விதி மாற ஆரம்பித்தது. அதனால் நானும் மகிழ்ச்சியுடன் இரவின் இருளில் அவர்களுக்கு முடியிறக்க ஆரம்பித்தேன். அதற்கு பதிலாக தலைவர் எனக்கு அதிக பணம் கொடுத்தார். பல வருடங்களாக இந்த சங்கிலி இப்படியே போய் கொண்டிருந்தது. பிறகு ஒரு நாள் உன் மாமியார் என்னிடம், நான் முடிவெட்டும் பெண்களுக்கு தலைவர் என்ன செய்கிறார் என்று சொன்னாள். இதை கேட்டவுடன் என் உடலில் உள்ள ரோமங்கள் நிமிர்ந்தன. நான் தலைவரின் இந்த மோசமான விளையாட்டில் இப்போது முழுவதுமாக சிக்கிவிட்டேன். இப்போது என்னால் விரும்பினாலும் என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. இன்று வரை நான் அவன் விளையாட்டில் பாதிக்கப்பட்டவன். உன் மாமியாருக்கு தலைவரின் மாளிகையில் இருந்த ஒரு வேலைக்கார பெண் தான் இதை பற்றி சொன்னாள். பிறகு உன் மாமியார் என்னிடம் இந்த விஷயத்தை சொன்னாள். நான் எவ்வளவு தவறான வேலை செய்கிறேன் என்று நினைத்து எனக்கு வருத்தமாக இருந்தது. என் கண்களில் கண்ணீர் வழிந்தது. தலைவருக்கு சின்ன வயதில் புதிதாக பருவமடைந்த பெண்கள் மீது ஆர்வம் இருந்தது. ஆனால் இந்த விஷயம் கிராமத்தில் அதிகமாக மறைக்கப்பட்டது. ஒரு பெண் எப்போது பருவமடைகிறாள் என்பது யாருக்கும் தெரியாது. இதனால் தலைவர் இந்த விளையாட்டை உருவாக்கினார். நான் அவர் பேச்சில் சிக்கிவிட்டேன். புதிதாக பருவமடைந்த பெண் என்னிடம் வந்து முடி வெட்டியவுடன் இந்த பெண் புதிதாக பருவமடைந்து விட்டாள் என்று தலைவருக்கு செய்தி வந்துவிடும். அவன் அவர்களை பயன்படுத்தி கொள்ள ஒரு புதிய விளையாட்டை உருவாக்கி அந்த பெண்ணை தன் மாளிகைக்கு அழைத்துக் கொள்வான். இப்போது நான் இந்த வேலையில் மோசமாக சிக்கிவிட்டேன். அவன் என்னை மிரட்டினான். நான் யாரிடமாவது இந்த விஷயத்தை திறக்க முயற்சித்தால் அவன் இதை கண்டிப்பாக ஏற்க மாட்டான். மாறாக என் மீது ஏதோ ஒரு குற்றம் சாட்டி என்னை கேவலப்படுத்துவான் என்று சொன்னான். இந்த பயத்தால் நான் ஒருபோதும் அவனின் வேலையை விடவில்லை. அதனால்தான் என் வீட்டு பெண்களை தனியாக வீட்டை விட்டு வெளியே போகவும் அனுமதித்ததில்லை. அவனின் பார்வை மிகவும் மோசமானது மற்றும் கெட்டது. நான் முடி வெட்டும் பெண்களுக்கு அவன் என்ன செய்கிறான் என்று உன் மாமியாருக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் அவள் திருட்டுத்தனமாக அழுவாள். நானும் பல மணி நேரம் அழுத பிறகுதான் கீழே வருவேன். ஏனென்றால் நான் இந்த மோசமான வேலையில் பங்கேற்க விரும்பவில்லை. என் கட்டாயங்கள் என்னை இந்த வேலையை செய்ய கட்டாயப்படுத்தின. அவன் எனக்கு கருப்பு நிற குர்தாவை கொடுத்தான். பெண்ணுக்கு முடிவெட்டும் போது நீ இந்த குர்தாவை அணிய வேண்டும் என்று சொன்னார். அதனால்தான் மக்கள் நீ ஏதோ விசேஷம் செய்கிறாய், அதனால்தான் பெண்களின் விதி மாறுகிறது என்று நினைப்பார்கள். அவனின் எல்லா வேலைகளும் முடிந்து சில மாதங்களுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு தன் மாசற்ற வேலைக்காரன் ஒருவனுடன் திருமணம் செய்து வைப்பான். அந்த வேலைக்காரனுக்கு அதிக பணமும் கொடுப்பான். இப்படிதான் அந்த பெண்ணின் வாழ்க்கை செழிப்படையும். தலைவரிடம் பணத்திற்கு குறைவு இல்லை. அதனால்தான் அந்த மனிதன் தன் மோசமான செயல்களுக்கு கண்மூடித்தனமாக பணத்தை செலவிடுகிறான். நான் அவன் கையில் உள்ள கட்டபொம்மை ஆகிவிட்டேன். ஆனால் நான் என் பேத்திக்கு முடிவெட்டி அவனுக்கு என் பேத்தி பருவமடைந்து விட்டாள் என்ற செய்தியை அனுப்ப விரும்பவில்லை. ஏனென்றால் என் பேத்தியும் அந்த மனிதனின் கொடுமையிலிருந்து தப்ப மாட்டாள் என்று எனக்கு தெரியும். என் மாமனாரின் பேச்சை கேட்டவுடன் நானும் என் மகளும் அழ ஆரம்பித்தோம். எங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. ஏனென்றால் நான் நகரத்திலிருந்து திருமணம் செய்து இங்கு வந்தேன். என் மாமனாரும் என் கணவரும் என்னை ஒருபோதும் வீட்டை விட்டு வெளியே போக அனுமதிக்கவில்லை. அதனால் கிராமத்தில் என்ன நடக்கிறது என்று எனக்கு ஒன்றும் தெரியாது. தலைவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. என் மாமனார் என் மகளை கண்காணிப்பதும் எப்போதும் என் மகளுக்கு கட்டுப்பாடுகளை விதிப்பதும் எனக்கு பிடிக்கவில்லை. ஆனால் இப்போது நான் யோசித்தேன், என் மாமனார் என் மகளை எவ்வளவு நேசிக்கிறார். அவர் என் மகளை அந்த மோசமானவனிடமிருந்து காப்பாற்ற இவ்வளவு முயற்சி செய்து கொண்டிருந்தார். என் மாமனார் எங்களிடம், நான் என் பேத்தியின் மரியாதைக்கு எந்த இடையூறும் வரவிட மாட்டேன், இனிமேலும் கிராமத்து பெண்களின் நாசத்திற்கு நான் சாதனமாக இருக்க மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தார். என் மாமனார் எங்களிடம், இப்போது எங்கள் வீட்டில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவர் இந்த வெறுக்கத்தக்க வேலைக்கு உடந்தையாக இருக்க மாட்டேன் என்று சொன்னார். என் மாமனார் எங்களிடம், உங்கள் சாமான்களை எடுத்துக்கொள்ளுங்கள், நாம் இந்த கிராமத்தை விட்டு எங்காவது தூரமாக போய்விடுவோம் என்று சொன்னார். போகும் முன் நான் கிராமத்தின் ஒரு வாத்தியாருக்கு ஒரு கடிதம் எழுதிவிட்டு போவேன். அதில் எல்லா உண்மைகளையும் எழுதிவிடுவேன்.
கிராமத்தின் வாத்தியார் ஒரு புத்திசாலி மனிதர். அவர் கிராம மக்களுக்கு இந்த விஷயத்தை அமைதியாக புரிய வைத்து விடுவார். இந்த பிரச்சனை முழுமையாக முடிந்துவிடும் என்று சொன்னார். இப்போது எங்கள் இலக்கு என்னவென்று எங்களுக்கு யாருக்கும் தெரியாது. என் மாமனார் அடியெடுத்து வைத்திருந்தார். அதனால் கடவுள் எங்களுக்கு நிச்சயம் உதவுவார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. என் மாமனார் கிராமத்தின் வாத்தியாருக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதினார். அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக எழுதிவிட்டார். அதனால் நாங்கள் போன பிறகு எந்த கிராம மக்களும் தலைவரின் பேச்சில் சிக்கக்கூடாது. முடிவெட்டுவதன் மூலமோ அல்லது வேறெந்த வகையிலோ ஒரு பெண் இப்போது பருவமடைந்து விட்டால் என்ற செய்தி தலைவருக்கு போய் சேரக்கூடாது. எனக்கு இன்றும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஒரு பெண் பருவமடைந்த பிறகு மொட்டை அடிக்கப்பட்டவுடன் சில நாட்களுக்கு பிறகு அவள் பயந்து நடுங்குவாள், மௌனமாக இருப்பாள். அவள் மொட்டை அடிக்கப்பட்டதால் தான் இப்படி கவலை அடைகிறாள் என்று நான் நினைத்தேன். ஆனால் அந்த ரகசியம் இப்போதுதான் தெரிந்தது. நான் யாரை மிகவும் தவறாக புரிந்து கொண்டனோ அந்த மாமனார் உண்மையில் அவரே ஒரு கஷ்டத்தினால் பாதிக்கப்பட்டவர். நாங்கள் இந்த கிராமத்தை விட்டு போகும்போது என் மாமனாரின் முகத்தில் சமாதானம் மட்டுமே இருந்தது. இன்றும் பல கிராமங்களில் இதுபோன்ற தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். நேர்மையான அப்பாவி கிராம மக்களுக்கு அவர்களின் மோசமான எண்ணங்களும் நடத்தைகளும் தெரியாது. நகரத்து மக்கள் கிராமத்தில் கல்வி தொடர்பை முன்னெடுக்க வேண்டும். அதனால்தான் நேர்மையான மற்றும் அப்பாவி கிராம மக்கள் இதுபோன்ற மோசமான எண்ணம் கொண்டவர்களிடமிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும். என் மாமனார் தலைவரிடம் சம்பாதித்த எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு என் மாமனார் மற்றும் எங்கள் குடும்பம் முழுவதுமாக நகரத்திற்கு சென்று வாழ ஆரம்பித்தோம். நகரத்தில் வாழ ஆரம்பித்ததில் எங்களுக்கு அதிக சிரமம் ஏற்பட்டது. ஏனென்றால் நகரம் புதிது, நாங்கள் கிராமத்து மக்கள். அதனால்தான் எங்களுக்கு அங்கே வாழ சிரமம் இருந்தது. என் மாமனார் நகரத்தில் ஒரு வீடு வாங்கினார். வீடு சின்னதுதான், ஆனால் நாங்கள் நன்றாகவே வாழ முடிந்தது. என் மகள் வளர்ந்து விட்டாள். அவள் படித்து கொண்டிருந்தாள். மேலும் பிள்ளைகளுக்கு டியூஷனும் எடுத்தாள். நானும் வேலைக்கு போகிறேன். ஏனென்றால் நான் படித்தவள். அதனால் எனக்கு சுலபமாக வேலை கிடைத்தது. என் மாமியாருக்கு சிறப்பாக தைக்க தெரியும். அவரும் தையல் வேலை செய்கிறார். இப்படியே எங்கள் வீட்டின் வாழ்க்கை இப்போது போய்கொண்டிருந்தது. இப்போது நாங்கள் மிகவும் நல்ல வாழ்க்கையை நடத்துகிறோம். ஏனென்றால் இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை. என் மாமனாரும் மிகவும் அமைதியாக இருக்கிறார். அவர் இப்போது என் மகளுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் விதிப்பதில்லை. நகரத்திற்கு வந்த பிறகு எங்கள் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிட்டது. அந்த தலைவருக்கு என்ன ஆனது என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு நாள் அந்த கிராமத்தின் எனது தோழியான ஒரு பெண்ணை கண்டேன். அப்போது அவளிடம் நான் தலைவரை பற்றி விசாரித்த போது அவரை எதிர்த்து வாத்தியார் புகார் அளித்து அவருக்கு எதிராக மரண தண்டனை வாங்கி அவரை தூக்கிலிட்டதாகவும் தெரிவித்தாள். இதை கேட்டதும் என் மனம் சிறிது மகிழ்ச்சி அடைந்தது. இந்த செய்தியை என் மாமனார் மாமியாரிடம் சொன்னபோது அவர்களும் மகிழ்ச்சி அடைந்தார்கள். நாங்கள் ஏழை மக்கள். தலைவரை சமாளித்திருந்தால் தலைவர் எங்களை கிராமத்தில் வாழ விட்டிருக்க மாட்டார். எங்கள் வாழ்க்கையை அழித்திருப்பார் என்ற பயம் என் மாமனாருக்கு இருந்தது. அதனால்தான் என் மாமனார் கிராமத்தை விட்டு போக தீர்மானித்தார். என் மாமனார் மீண்டும் அந்த கிராமத்திற்கு செல்ல வெட்கப்பட்டார். ஏனென்றால் அந்த மக்களுக்கு செய்த தவறு அவரை உள்ளுக்குள் உறுத்தி கொண்டே இருந்தது. ஆனால் இப்போதைக்கு எங்கள் பிரச்சனைகள் முடிந்துவிட்டன. நாங்கள் 3 பெண்களும் நல்ல வருமானம் ஈட்டுகிறோம். எங்கள் வீட்டின் செலவு நடந்து கொண்டிருக்கிறது. மாமனாரும் சின்ன சின்ன வேலைகள் செய்கிறார். ஆனால் அவர் எங்களுக்காக ஏற்கனவே நிறைய செய்துவிட்டார். அதனால் அவர் இப்போது வேலை செய்ய வேண்டாம் என்று நாங்கள் விரும்பினோம். அவருக்கு வயதாகிவிட்டது. அவர் நோய்வாய்ப்பட ஆரம்பித்து விட்டார். இப்போது நாங்கள் அம்மா மகள் தான் இந்த வீட்டின் சுமையை சுமைக்கிறோம். எங்கள் வாழ்க்கை மிகவும் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம். நண்பர்களே, இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக், ஷேர் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.